அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு ராசியாதிபதி நல்லா இருந்தாலும் அந்த ராசி நல்லா இருக்கும். இப்ப மார்ச் 11ஆம் அதிபதி வரையும் உங்களால என்ன கிரக நிலைகள் மாறுபட்டு இருந்தாலும் உங்களுக்கு ராசியாதிபதி பாதிப்பு. உயர்ந்த இடத்துக்கு போனாலும் சரி, தாழ்ந்த இடத்துக்கு போனாலும் சரி, ராசியாதிபதி பாதிப்புல இருக்கு. மார்ச் 11 வரை நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஜோசியர் வேணாலும் சொல்லட்டும், பட் நான் இதை முன்னாடி முக்கியத்துவம் படுத்துறேன். ராசியாதிபதி நல்லா இருந்தாதான் எதுவுமே நல்லா இருக்கும். ராசியாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா வேஸ்ட் தான். அப்ப வக்ரம் பெற்று இருக்கும் போதுல இந்த காலகட்டத்துல உடம்புக்கும் மனசுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? இப்ப வாங்க மத்ததை பார்ப்போம். சுக்கிரன் சனியோட சேர்றாரு, உச்சம் பெற்று சனியோட சேர்றாரு. அப்ப 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று சனியோட சேர்றாருங்கும் போதுல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு பெரிய லெவல்ல வரும். பெரிய பணம்னா என்னை பொறுத்தவரை 1 லட்சம் ரூபாங்கிறதே பெரிய பணம் தான். அந்த பணத்தை நீங்க கடன் வாங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி வியாதி, குறிப்பா சுக்கிரனாவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை, அந்த கிட்னி, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் யாரா இருந்தாலும் அந்த மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும், கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும், தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் பாதிக்கப்படும். இந்த தொண்டைக்குழி இந்த ஏரியா பாதிக்கப்படுறது, இடுப்பு பகுதிகள்லாம் பாதிக்கப்படுறது, யூரின் ட்ராக் எல்லாம் பாதிக்கப்படுறது, இந்த அமைப்பு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல மருத்துவத்துறையில மருந்து அதிகமா எடுத்துக்கிறவங்களா இருந்தா நம்ம இந்த மருந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. கிட்னி ஸ்டோன் வருது, கிட்னி ஏதாவது ப்ராப்ளம், மருந்து அதிகமா எடுக்கிறதுனால கிட்னி பாதிக்கப்படுறது எல்லாம் உங்களுக்கு தான். ஸோ ரொம்ப ரொம்ப சுக்கிரன் அழகு போறது, கருப்பாயிட்டுங்கிறதுக்கு இந்த நேரத்துல நிறைய ஃபேஷியல் பண்ணுங்க. நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, சுக்கிரனால பாதிப்பு, சுக்கிரனால நான் சேர்த்து வச்ச பணம் செலவாகுது. ஸோ ஃபேஷியல் பண்ணுங்க. ஏன்னா ஃபேஷியல் பண்ணா சரியா போயிருமா? நான் ஒரு இதுதான் ஐடியா தான், அது அவங்களோட விருப்பம். அந்த சுக்கிரனுக்கு முக்கியத்துவம், சுக்கிரனால் பண அழிவு, வீண் செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தோல் கருத்து போயிருக்கும், தோல்ல அலர்ஜி கிரியேட் ஆகும், இது முடி கொட்டுறது, ஏதாவது ஒண்ணுங்கிற மாதிரி வந்துடும். அதாவது உங்க அழகு போல பாலா போயிருச்சு இல்லையா? உடம்புல கிட்னி, தைராய்டு உறுப்புகள் சுரப்பிகள், அதே மாதிரி மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, கன்னங்கள், இதெல்லாம் சுக்கிரன் தான்.
ஸோ சுக்கிரன் உச்சம் பெற்று சனியோட சேர்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு. மார்ச் 11ஆம் தேதி வரையுமே உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? வேலைக்கு இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில், வேலை பார்க்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான பணிச்சுமை வரும். பணிச்சுமைனா இந்த பணி இல்லை, ஒர்க் ப்ரெஷர், வேற எதுவும் இல்லை. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மேலதிகாரிகளிடம் தலைமை அதிகாரிகளிடம் பம்பு இருக்கும். காரணம் என்ன? சுக்கிரன் சூரியனோட இணைந்து சனியோட சேர்கிறார். குரு வக்ரமா இருக்கார். 9ஆம் அதிபதி சனியோட சேர்றார். 9ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான வாக்குவாதம் பிரச்சனை பெருசா போய் அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல தலைமை அதிகாரிகளோட முதலாளிகளோட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வர சூழ்நிலைகள் வரும். வீடு கட்டுறேன், ஹவுசிங் லோன் போடுறேன் அப்படிங்கலாம் இந்த நேரத்துல மைண்ட்ல யோசிக்க தோணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல அப்படி போடுறேன் பண்ணி போடுறேன் நீங்களா போடுங்க. செலவு பண்றது பார்த்து நிதானமா கரெக்டா பண்ணுங்க. வேணா இந்த மாதிரி நேரத்துல தான் பணத்தை தானா அப்படியே அரைச்சு விட்டு கடனாளியா மாட்டிக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பூஜ்ஜியத்திலே வச்சுக்கிறது. பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியமாவே வச்சுக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கி அதை உபயோகமான பொருளா மாத்துறது தான் சிறப்பு. உபயோகமான பொருளா மாத்துறதுனா அது உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் சொல்லலை. உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆடம்பர செலவுக்கு காண்டி கடன் வாங்குவீங்க. காது குத்து வைக்கிறேங்கிறத பேர்ல பெரிய ஆடம்பரமா பண்ணி கடனாளி ஆகுறது. திருமணம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பெருசா ஆடம்பரமா பண்ணி கடனாளி ஆகுறது. சுப நிகழ்ச்சிகளாலே நீங்க ஆடம்பரம் பண்ணி கல்யாணம், அதாவது ஆடம்பரம் பண்ணி கடனாளி ஆகுது. மூல நட்சத்திரக்காரர்கள் சுப நிகழ்ச்சிகளாலே. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறேங்கிற பேர்லாம் கடன் வாங்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கல, கையில காசு இருக்கும் போதுல பார்ட்டி வச்சுக்க வேண்டியது, எப்பயும் காசு கொடுத்து பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு யோசிங்க. தப்பே கிடையாது. நம்மளோட கஷ்டத்துலையும் பங்கெடுத்துக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்கு எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்துல ஆடம்பரத்தின் பேர்ல நீங்க அதிகப்படியான கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மூல நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி தொழிலால கடன்பட்டு போறது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் கடன்பட்டு போறது, ஜாமீன் போடுறேங்கிற பேர்ல கடனாளி ஆகிறது நீங்க தான். இந்த நேரத்துல யாருக்கும் ஜாமீன் மட்டும் போடவே போடாதீங்க. எப்பேற்பட்டாலும் இருந்தாலும் சரி, அவர் மைசூர் மகாராஜாவே இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது. ரொம்ப நாணயமானவங்க நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்காண்டி நீங்க ஜாமீன் போடாதீங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் போட்டீங்கன்னா மாட்டீங்க. ஏன்னா அந்த பணத்தை நீங்க கட்டுற சூழ்நிலை வந்துடும் பின்னாடி. இப்ப சொல்லல, இது இந்த அமைப்பு இப்ப இருக்கும்போதுதான் இந்த வேலையை பார்த்தா இதுதான் நடக்குங்கிறதுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. வேற எந்த பாதிப்பும் இல்லை. எதிர்பாலினத்திலாம் நிறைய கவரப்படுவீங்க நீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியா கவனமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல எந்த பாதிப்பும் வராம இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க உருவாக்கிடுவீங்க. அதாவது ஒரு தொழிலை உருவாக்கிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட ராகு சனி இணைகிறார், சூரியன் இணைகிறார். சோ இந்த அமைப்பு வந்து இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. வாழ்க்கை இழந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா சுக்கிரனாவே பொதுவா அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழகானவர், ஈர்க்கக்கூடியவர் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவரோட சூரியன் சேரும் போது இந்த 9ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் அதிபதி வேலை செய்கிறார். ஓகே, வேற எதுவும் இல்லையா? அந்த 7க்கு 3ஆம் அதிபதி வேலை செய்யும் போது சனியும் சேரும் போது ஏற்கனவே இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு இப்ப குடும்பத்தை புதுசா சேர்ப்பாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுப்பாரு ஒழிய வேற எதுவும் பெருசா பண்ண மாட்டாரு. அதே மாதிரி குழந்தைகள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி தரும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான வாக்குவாதம் பெருசாகிக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையவே கிடையாது. தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு நஷ்ட ஈடு, நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய ஏதா இருந்தாலும் கொஞ்சம் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமா கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள்கிட்ட நீங்களே கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உச்ச சுக்கிரன் ஆயிடுச்சு. நீச்ச சுக்கிரனா இருந்தா கூட சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உச்ச சுக்கிரன் முதல்ல நீங்களே வாரி வழங்கும் வள்ளலா மாறிடுவீங்க. இந்தாடா எடுத்துக்கடா, போடா போடா அப்படின்னு சொல்லிடுவீங்க. உச்ச சுக்கிரனுக்கு அந்த ஒரு குணம் இருக்கும். நம்மள 4 பேர் வாழ்த்தணும், பெருமையா பேசணுங்கிறதுக்காண்டியே இந்தா வச்சுக்க அப்படிம்பாங்க. சோ அந்த அமைப்பு உங்களுக்கு அதிகமா வரும். அதே மாதிரி இந்த நேரத்துல யாராவது உங்களை வள்ளலே, பார்போற்றும் பெருமாளே அப்படின்னு சொன்னாலும் கையில இருக்கிற காசை எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
முழங்காலுக்கு கீழே ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. காரணம் என்னன்னா, சனி மந்தகாரகர், காலை பாதிக்கிறவர் தான். முழங்காலுக்கு கீழே சுக்கிரனோட சனி சேர்றதுனால முழங்காலுக்கு கீழே கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். குறிப்பா கணுக்கால் வாங்க, அந்த பாதத்துக்கு மேல ஒரு முட்டி இருக்குங்கள, அந்த முட்டிக்கு கொஞ்சம் மேல இருந்து உங்களுக்கு கால் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மார்ச் 14, இந்த மார்ச்சுக்குள்ளவே கவனமா இருந்துங்க. ஏன்னா மார்ச் 14 வரையும் ராகுவோட, மார்ச் 14க்கு அப்புறம் சனியோட. ஸோ சண்டை, சச்சரவு, பிரச்சனை, யாரு உதவி பண்ண வரமாட்டேங்கிறாங்களே, யாரும் விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மள்ட்ட இருந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு ஒருத்தரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது ஏக்கம், மனசு வெறுத்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். உயரமான பகுதிகள் போறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. உயரத்துக்கு போறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்க வந்து 14வது மாடியில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லிஃப்ட் வேலை செய்யாது. 14 மாடி ஏறி போற மாதிரி இருக்கும். லிஃப்ட் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இல்லாட்டி ஏதாவது உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நிகழ்வுகள். அந்த லிஃப்ட்டுங்கிறது சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துக்குள்ளே உங்களுக்கு பிடிக்காதவங்களோட போறீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி உயரமான இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்கனவே இருந்தா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத பாருங்க. அனாவசியமான செலவுகளை பண்ணாதீங்க. குறிப்பா யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. தொழிலுக்காண்டி இந்த நேரத்துல கடன் வாங்கணுங்கிறது அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, 10ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார், ராகுவோட இணைந்திருக்கிறார். டெவலப் பண்றேன், பெருசு பண்றேங்கிற பேர்ல நீங்க எதையும் பணத்தை நஷ்டப்பட்டு போயிடாம இருந்தீங்கன்னா சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன். நஷ்டப்படாதீங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. 10 வக்ரம், அப்ப நம்ம இந்த நேரத்துல தொழில் வந்து பெருசா பண்ணக்கூடாது. ராகுவோட சேர்றதுனால 4 பேர் சொல்லுவாங்க, இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, அப்படி அட்வர்டைஸ் பண்ணு, உன்னை தூக்கி உச்சத்துல வைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன் வேணும் வரமாட்டேன். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, நம்ம எவ்வளவு பண்ணியும் விசுவாசம் இல்லாதவனா இருக்காங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும். விசுவாசம் உங்களுக்கு இருக்காது இந்த நேரத்துல. காரணம் என்ன, நீங்க கடன்காரனாகணும், நீங்க பிரச்சனைக்குரிய ஆளாகணும், பிரச்சனைக்குரியவரா மாறணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. முழங்காலுக்கு கீழ் பகுதிகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா கணுக்கால், முழங்கால் எல்லாமே. அவங்க புராட நட்சத்திரக்காரர் கணுக்கால்ல இருந்துதான் சொல்லலாம், உங்களுக்கு முழங்கால்ல இருந்தே சொல்லலாம். கொஞ்சம் கவனமா பார்த்துங்க அப்படின்ட்டு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. மார்ச் 11 வரை கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் உடனே பண்ணணும்னு நினைக்காம பொறுமையா பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவ்ஸும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.